இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட் அதோட இம்பார்ட்டன்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டேட்டா எடுத்திருக்கேன். 2005லேருந்து 2025 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7 ஆஃப் த பெஸ்ட் 10 days occurred within 2 weeks of the worst 10 days. அதாவது மார்க்கெட் சிக்னிஃபிகண்ட்டாக கரெக்ட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த 10 நாளில் 7 நாள் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரிட்டர்ன் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஐ ஜஸ்ட் கிவ் யூ an example for more clarity on this. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் என்டையர் பீரியட் இந்த 2005லேருந்து ஆரம்பித்து 2025 வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. என்டையர் பீரியட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யூ would have made a return of 13.7%. அதில் ஒரு 5 பெஸ்ட் டேவை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. மார்க்கெட்ஸ் கரெக்டாகுது, அந்த சமயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தவறிட்டீங்க அப்படின்னா யூ would have made a return of close to 86 lakhs. 10 பெஸ்ட் டேவை இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. மார்க்கெட் லீனியராக இருக்காது. ஈக்விட்டி மார்க்கெட் will not keep giving you positive returns. எப்போ சிக்னிஃபிகண்ட்டாக கரெக்ட் ஆகுதோ அந்த சமயத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இட் will give us more returns on our portfolio. அந்த மாதிரி கரெக்டான பெஸ்ட் 10 டேஸை மிஸ் பண்ணிட்டீங்க. அப்போ your returns would have been 63 lakhs. அதே மாதிரி பெஸ்ட் 15 டேஸை மிஸ் பண்ணிட்டீங்க. your returns would have been 48 lakhs. பெஸ்ட் 20 டேஸை மிஸ் பண்ணிட்டீங்க. your returns would have been 37 lakhs. பெஸ்ட் 25 டேஸை மிஸ் பண்ணிட்டீங்க. your returns would have been 28 lakhs. in terms of percentage பார்த்தீங்க அப்படின்னா 5.4%. பெஸ்ட் 30 டேஸை மிஸ் பண்ணிட்டீங்க. your returns would have been 23 lakhs. 4.5% தான் நீங்கள் ரிட்டர்னே பண்ணியிருப்பீங்க. you would have missed பெஸ்ட் 40 days, your returns would have been 2.2%. பெஸ்ட் 50 நாளை மிஸ் பண்ணிட்டீங்க. your returns would have been 0.4%. If you have stayed invested, your returns would have been 1.34 crores. The idea is மார்க்கெட்டை டைம் பண்ணவே முடியாது. எது பெஸ்ட் டைம் எது வர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறத எப்போ நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியும் அப்படின்னா மார்க்கெட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம். நான் செப்டம்பரில் பண்ணியிருந்தா நல்ல ரிட்டர்ன் வந்திருக்குமே, நான் அக்டோபரில் பண்ணியிருந்தா நல்ல ரிட்டர்ன் வந்திருக்குமே அப்படின்னு. ஸோ த பாயிண்ட் இஸ் அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இஃப் யூ ஸ்டே இன்வெஸ்டட் அண்ட் கண்டினியூ யுவர் ஜர்னி டுவர்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், you will be able to make that returns irrespective of trying to time the markets. உங்க பர்சனல் ஃபினான்ஸை பெட்டர் ஆகணுமா? ப்ளீஸ் கெட் இன் டச் வித் us.